நச்சுத்தன்மையை நீக்கி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அளிக்கின்றது. அந்த வகையில் மூலிகைகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை பற்றி நமக்கு விளக்க வருகிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நம் வீடியோலிவா நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் பேய் புடலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கொடி வகை தாவரம். புடலங்காய் வகையைச் சேர்ந்த இந்த ஒரு தாவரம் அதிகமான கசப்பு தன்மை இருக்கக்கூடிய காய்களை உருவாக்கும். அதனால் இந்த பேய் புடலங்காயை உணவாக பயன்படுத்துகின்ற ஒரு வழக்கம் அப்படிங்கிறது நம்மிடையே கிடையாது. மருந்துகளுக்காக பயன்படுத்துகின்ற வழக்கம் நிறைய உண்டு. இந்த பேய் புடலங்காயை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா, பொதுவாக உடலை சுத்தப்படுத்துவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்துன்னு சொல்லலாம். இந்த உடலை சுத்தப்படுத்துவது அப்படின்னு சொல்லும்போது பாரம்பரிய மருத்துவத்தில் குறிப்பாக பார்த்திங்கன்னா, வாந்திக்கு மருந்து கொடுப்பது, பேதிக்கு மருந்து கொடுப்பது, அதே போல் தலையில் இருக்கக்கூடிய உறுப்புகளை மூக்கில் மருந்துகள் விட்டு சுத்தம் செய்வது, அதே போல் எனிமான்னு சொல்லுவாங்க. அதாவது குதத்தின் வழியாக மருந்துகளை உட்செலுத்தி பெருங்குடலுக்கு கீழே இருக்கக்கூடிய உறுப்புகளுக்கு சக்தி கொடுப்பது, இது ஒரு வகை. இரண்டாவது வகை சுத்தப்படுத்துதல் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, பொதுவாக உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்கள் அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை சுத்தப்படுத்துவது அப்படிங்கிறது இரண்டாவது வகை. இந்த வகையில் பார்த்திங்கன்னா, அந்த பேய் புடலையிலிருந்து எடுக்கக்கூடிய அந்த சூரணமானது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் மாற்றங்களை, அந்த ஹார்மோன் மாற்றங்களால் உடலில் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை மிக அழகாக குறைக்கக்கூடிய ஒரு தாவரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இன்றைக்கு நம்ம பொதுவாக பார்க்கக்கூடிய மிக முக்கியமான ஹார்மோன் குறைபாடினால் வரக்கூடிய நோய் என்னன்னு கேட்டிங்கன்னா, கருமுட்டை பைகளில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள். இந்த கருமுட்டை பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய பிசிஓடி அப்படின்னு இன்றைக்கு பிரபலமாக அழைக்கக்கூடிய அந்த நோய் வரும்போது, பெண்களுக்கு தேவையான அவர்கள் உடலில் சுரக்க வேண்டிய ஹார்மோன்களுடைய அளவு குறைய ஆரம்பிக்கிறது. அதே நேரம் ஆண்மைத்தன்மைக்கு தேவையான ஹார்மோன் அளவு உடலில் அதிகரிக்க ஆரம்பிக்கிறது. அதனால் பார்த்திங்கன்னா, அந்த பெண்களுக்கு வயிற்று பகுதிகளில், பிட்டப்பகுதிகளில், தொடை பகுதிகளில், மார்பக பகுதிகளில் நிறைய கொழுப்புகள் சேர்ந்து அவர்களுடைய உருவ அமைப்பு மாற ஆரம்பிக்கிறது. மாதவிலக்கு வராமல் பல மாதங்கள் ஆகின்ற ஒரு சூழல் ஏற்படுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக பார்த்திங்கன்னா, முகங்களில் குறிப்பாக அவர்களுடைய உதட்டுக்கு மேலே கீழே, இந்த மாதிரி கழுத்துக்கு கீழே இந்த இடங்கள்லாம் சிறிது சிறிதாக ஆண்களுக்கு இருப்பது போல் முடிகள் முளைக்க ஆரம்பிக்கிறது. ஸோ இந்த பிசிஓடிக்கு இன்றைக்கு மிகப்பெரிய மருத்துவ சிகிச்சை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோனல் தெரப்பின்னு சொல்லக்கூடிய ஒரு சிகிச்சையை கொடுக்குறாங்க. அதை கொடுக்கும்போது அவர்களுக்கு மாதவிலக்கு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைகிறதே தவிர அவர்களுக்கு இயற்கையான முறையில் மாதவிலக்கு ஏற்படுவதே கிடையாது. இந்த வகையில் பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன்களுடைய செயல் குறைபாடு அல்லது செயல் மிகைபாடினால் ஏற்படக்கூடிய நோய்களை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பேய் புடல் ஒரு மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக பாரம்பரிய மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, 1 லிட்டர் தண்ணீர் எடுத்து 20 கிராம் வரை அந்த பேய் புடலங்காயுடைய காய்களையோ அல்லது அதை வெயிலில் காய வைத்து உலர வைத்து எடுக்கின்ற அந்த சூரணத்தையோ கலந்து நன்றாக கொதிக்க வைத்து அதை 500 மில்லி அளவுக்கு குறைக்க வேண்டும். அதன் பிறகு இதை வடிகட்டி 150 மில்லி அப்படிங்கிற மாதிரி காலை, மதியம், இரவு அப்படின்னு 3 வேளை தொடர்ந்து சாப்பிடும்போது எவ்வளவு நாள்பட்ட பிசிஓடி சம்பந்தப்பட்ட கோளாறாக இருந்தாலும் அது மறைவதை பார்க்கலாம். நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா, இந்த பிசிஓடி கோளாறு ஏற்படும் போது அந்த பெண்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படும் போது சில நேரங்களில் அந்த பிசிஓடி சம்பந்தப்பட்ட கோளாறுகள் முழுமையாக மறைகின்ற சூழல் இருந்தாலும் கூட பெரும்பாலான நேரங்களில் அவர்களுடைய உருவ அமைப்பில் மாற்றங்கள் ஏற்படுவதில்லை. அவர்களுடைய முகத்தில், அவர்களுடைய கழுத்து பகுதிகளில், அவர்களுடைய கை கால்களில் தேவையற்று இருக்கக்கூடிய அந்த முடிகளுடைய எண்ணிக்கை, ரோமங்களுடைய வளர்ச்சி கட்டுப்படுவதில்லை. அதை கட்டுப்படுத்துவது தான் இந்த பேய் புடலுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சக்தின்னு சொல்லலாம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயுர்வேத பல்கலைக்கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த பிசிஓடி ஏற்படக்கூடிய பெண்களுக்கு பொதுவாக ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை உடல் பருமன் சம்பந்தப்பட்ட கோளாறு. அந்த உடல் பருமன் சம்பந்தப்பட்ட கோளாறு ஏற்படும் போது அவர்களுக்கு மிக மிக கடுமையான முறையில் பார்த்திங்கன்னா, அவர்களுடைய குழந்தை பெறுகின்ற தன்மை பாதிக்கப்படுகிறது. எந்த மருத்துவ முறையில் போய் குழந்தை வேண்டும், செயற்கை முறை கருவூட்டல் வேண்டும்னு அவங்க சொன்னால் கூட அவர்களுக்கு முதலில் சொல்லுகின்ற விஷயம் என்னென்னா, உங்கள் எடையை ஒரு 20 கிலோ குறைச்சிட்டு வாங்க, உங்கள் எடையை ஒரு 30 கிலோ குறைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறது தான் முதல்ல சொல்லுவாங்க.
அந்த மாதிரி இருக்கின்ற ஒரு சூழலில் பார்த்திங்கன்னா இந்த பேய்ப்புடலிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயம், அதாவது 1 லிட்டர் தண்ணீருக்கு 20 கிராம் சூரணத்தை சேர்த்து அதை 1/2 லிட்டராக சுண்ட காய்ச்சி வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த 1/2 லிட்டர் கஷாயத்தை காலை ஒரு முறை, மதியம் ஒரு முறை, இரவு ஒரு முறை, உணவுக்கு ஒரு மணி நேரத்திற்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஒரு பழக்கமாக ஒரு 6 மாத காலம் அந்த கருமுட்டை பை நீர்க்கட்டிகள் இருப்பவர்கள் அல்லது உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் குறைபாடுகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்கள், குறிப்பாக ஹைப்போதைராய்டிசம் சொல்லக்கூடிய தைராய்டு நோயினால் ஏற்படுகின்ற குறைபாடு பிரச்சனை, ஹைப்பர் தைராய்டிசத்தால் பாதிக்கப்பட்டவர்கள், உடலில் பிட்யூட்ரி சுரப்பி அதிகமாக செயல்படுகிறது அப்படின்னு கவலையில் இருப்பவர்கள், அவர்கள்லாம் பார்த்திங்கன்னா மிகச் சுலபமாக பேய்ப்புடலிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த கஷாயத்தை 3 வேளை சாப்பிடும்போது அந்த ஹார்மோன் சுரக்கின்ற உறுப்புகளுடைய செயல்திறனில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படுவதை நாம் ரொம்ப சீக்கிரமாக பார்க்க முடியும். அந்த மாற்றம் மட்டும் இல்லாமல் அவர்களுடைய பொதுவான உடலமைப்பில் ஏற்பட்ட பாதிப்புகள், நிறைய பெண்களுக்கு பார்த்திங்கன்னா அவர்களுடைய வயிறு பகுதி மிக பெரியதாக மாறி இருக்கும். அவர்களுடைய கால்கள்லாம் பார்த்திங்கன்னா தூண் போல மிக பெரியதாக இருக்கும். அவர்கள்லாம் பேய்ப்புடலிலிருந்து எடுக்கக்கூடிய இந்த ஒரு கஷாயத்தை சாப்பிடும்போது அவர்களுக்கு அந்த உடலில் இருக்கக்கூடிய தேவையற்ற நச்சுப் பொருட்கள்லாம் ரொம்ப வேகமாக குறையிறத பார்க்கலாம். மீண்டும் இந்த நோய் வருவதற்கு முன்பு அவர்கள் உடலில் எவ்வாறு மாற்றம் இருந்ததோ அதே அளவு மாற்றம் ஏற்பட்டிருப்பதை நாம் பார்க்க முடியும். அதே போல் பேய்ப்புடலை பொறுத்தவரையிலும் மலச்சிக்கலுக்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த மருந்துன்னு சொல்லலாம். பொதுவாக மலச்சிக்கல் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர்லாம் பார்த்திங்கன்னா வாரத்திற்கு ஒரு முறை மட்டுமே மலம் கழிக்கக்கூடிய அளவுக்கு கடினமான பிரச்சனை இருக்கும். அவர்கள் கூட பேய்ப்புடலிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை 2 வேளை 150 மில்லி அளவுக்கு சாப்பிட்டாங்கனாலே மலச்சிக்கல் பிரச்சனை அடியோடு மறைந்து போகிறத பார்க்கலாம். எனவே நேர்களே, இந்த பேய்ப்புடலை பொறுத்தவரையிலும் உடலில் இருக்கக்கூடிய ஹார்மோன் சுரப்பிகளுடைய செயல் குறைபாடினால் ஏற்படக்கூடிய நோய்களையும் அந்த நோய்களினால் உடலில் ஏற்பட்ட மாற்றங்களையும் நீக்குவதற்கு இயற்கை கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த அருமருந்து. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி உபயோகப்படுத்தினோம்னா நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும்.